உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போன நீ சொல்லிட்டு போக மாட்டியா? கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? சாரி பெரியம்மா, கொஞ்ச நேரத்துல இந்த இடமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எந்த யோசனையுமே வராம பித்து புடிச்ச மாதிரி ஆயிட்டேன். சரி தமேந்தி, இப்ப என்ன பண்ண போற? இந்த அடுப்பை எதுக்கு எடுத்துட்டு வந்த? அது நான் அப்படிதான் பண்ண போறேன். ஜட்ஜஸ், என்ன இதெல்லாம்? மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப விறகு, அடுப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண அலோ பண்ணிருக்கீங்க. என்ன இதெல்லாம் ரூல்ஸ்ல நீங்க சொல்லவே இல்லையே. லைட்டர் கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. இவங்க என்னடானா விறகடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸா என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, ப்ளீஸ் வெயிட். தமேந்தி, இருங்க இருங்க. அதானே ரூல்ஸ் படி பார்த்தா அவங்களை டிஸ்குவாலிஃபைல பண்ணணும். நீங்க என்னடானா சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. மாமாவை பாருங்க அத்தை. ஓகே ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க கேக்குறோம். என்ன தமேந்தி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் அலோ பண்ண முடியாது. உங்களை இப்பவே டிஸ்குவாலிஃபை பண்றோம். நான் எந்த ரூல்ஸையும் மீறவே இல்லையே மேடம். என்ன எதுக்காக நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்க? என்ன கேக்குறீங்க நீங்க? ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னோம்? யாருமே எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா? ஆமா மேடம், சொன்னீங்க. கேஸ் ஸ்டவ், லைட்டர் இந்த மாதிரி மாடர்ன் கண்டுபிடிப்புகளை தானே பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த விறகடுப்பெல்லாம் பழைய கால கண்டுபிடிப்பு தானே, அதை பயன்படுத்த எந்த தடையுமே இல்லையே. ஓகே தமேந்தி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி பார்த்தாலும் இந்த விறகுல எப்படி ஃபயரை பற்ற வைப்பீங்க? சப்போஸ் நீங்க தீக்குச்சியை யூஸ் பண்றேன்னு சொன்னா கூட அதுவும் ஒரு மாடர்ன் இன்வென்ஷன் தானே. அதானே, தீக்குச்சியை கூட நீங்க யூஸ் பண்ண முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறான்னு பாப்போம். நாட் பாசிபிள், நாட் அட் ஆல் பாசிபிள். நோ, ஷி காண்ட். என்ன இவங்க? இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்க சார். இது தெரியாதா? கல்லு. இது சாதாரண கல் இல்ல, சிக்கி முக்கி கல்லு. மனுஷன் முதலா நெருப்ப வர வச்சதே இந்த கல்லை பயன்படுத்தி தான். இப்போ நான் இந்த 2 கல்லையும் உரசி நெருப்ப வர வச்சு சமைக்க போறேன். சபாஷ் தமேந்தி, இந்த ரவுண்டோட உண்மையான டாஸ்கை நீங்க தான் ரொம்ப கச்சிதமா பண்ணிருக்கீங்க. நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு உங்களுக்கு. செம்ம. ஆக்சுவலா இந்த ரவுண்டோட ரூல்ஸோட நோக்கமே உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான். மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் எதையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னதும் நீங்க யாருமே வேற எந்த ஆப்ஷன்ஸும் யோசிக்காம டைரக்டா ஃபயர் யூஸ் பண்ணாமையே குக் பண்ற டெசிஷனை எடுத்துட்டீங்க. ஆனா தமயந்தி மட்டும்தான் ஸ்பான்டேனியஸா யோசிச்சு நிஜமாவே ஆதி மனிதன் எப்படி ஃபயர் கண்டுபிடிச்சானோ அதே மெத்தட்ல சமைக்க டிசைட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் நாங்க தமேந்திய கொஸ்டின் பண்ணதெல்லாம் அவங்க சரியான ரீசன் சொல்றாங்களா இல்லையான்றத செக் பண்றதுக்காக தான். அவங்களும் சரியான பதில சொல்லி அசத்திட்டாங்க. அதனால அவங்க இந்த மெத்தட்ல சமைக்க எந்த தடையும் கிடையாது. தமேந்தி, நீங்க சமைக்கலாம். கோ அஹெட். தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், ஒரு வழியா எல்லாருமே சமைச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ரவுண்டோட ஆதி காலத்து சமையல் டாஸ்க்ல சமைக்கிறதுக்கு முன்னாடியே தமயந்தி ஜட்ஜ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்திட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட சமையல் எப்படி இருக்குன்னு
டேஸ்ட் பண்ணி தானே சொல்ல முடியும். சோ எல்லாரும் அவங்க உங்க டிஷ்ஷை கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஜட்ஜஸ், கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட சமையலை பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெரியம்மா நல்லா இருக்குமா? நீ பயப்படாம அதெல்லாம் நல்லா வந்திருக்கும். ம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாரா செஞ்சிருக்க பீனட் குக்கும்பர் சாலட். அவங்களது. பீனட் குக்கும்பர் சாலடுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சா என்ன? எஸ் மேம், cucumber salad வித் ரோஸ்டட் பீனட் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, மறுபடியும் தப்பா சொல்றீங்க. நாங்க எங்கேயுமே ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. மாடர்ன் இன்வென்ஷன் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தானே நாங்க சொன்னோம். ஓகே சாரா, ஃபைனலா நல்ல அட்டெம்ப்ட் தான். உங்க ஸ்கோர் என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மிஸ் சங்கவி. மிஸ் சங்கவி, நீங்களும் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மெனு சூஸ் பண்ணீங்களா? ஆமா சார். எனிவே, நீங்க செஞ்சிருக்கிற அந்த ஃப்ரூட் சாலடும் நல்லா தான் இருக்கு. இந்த ஆல் அமெரிக்கன் ஃப்ரூட் சாலடோட கொஞ்சம் ஐஸ்கிரீமும் மிக்ஸ் பண்ணியிருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்களோட ஸ்கோர் என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்ததா மிஸ் அக்ஷயா செஞ்சிருக்கிற சாக்லேட் பைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.